கதரே படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உலகம் படைச்ச நாள்ல என்ன செஞ்சாச்சு? கதர் பண்ணியாச்சு. மனாசில்கள் சந்திரனுடைய அந்த மனாசில் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? லிதலமு, நீங்கள் முன்கூட்டி அறிந்து கொள்வது. பொதுவாக நாளின் துவக்கத்தினுடைய விஷயம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மகரிபில் பிறையை பார்த்து நாளைக்கு நோன்புன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட இப்போ இன்னைக்கு பிறை பார்த்தா இன்னைக்கு தானே ஒன்று, நாளைக்கு அப்படி ஒன்றாகும். என்னைக்கு பிறை பார்க்குறதோ பழைய கால அறிஞர்கள் எல்லாம் என்ன எழுதுனாங்க? முதல் பிறையை முதல் நாளில் தான் தெரியும். என்ன எழுதியிருக்கிறாங்க? முதல் பிறை எப்போ தெரியும்? முதல் தேதியில முதல் நாளில் தான் தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் பிறையே முதல் நாளில் பார்த்துட்டு எப்போ மாதத்தை எப்படி துவங்க முடியும்? முடியாது. இது பழைய கால அறிஞர்கள் எல்லாம் எழுதின விஷயம்தான். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? இல்லை, மகரிபில் தான் நாள் ஆரம்பம். சரி, மகரிபில் தான் நாள் ஆரம்பங்கிறதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டு பாருங்க. எதை வச்சு மகரிபில் நாள் துவங்குறாங்க? இப்போ அதுக்கு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட நாளின் துவக்கம் எது? அவங்களுக்கு இரவு தான் துவக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினா, அவங்களோட கொள்கையை நீங்க ஏத்துக்காத வரைக்கும் உங்களுடைய விஷயத்தில் அவங்க திருப்தி அடையாது. யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கொள்கை நம்ம ஏத்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பாருங்க, நம்ம சொன்னதை அவன் படிச்சுட்டு நல்லா கை தட்டினான். கேக்கை கட் பண்ணா அவனுக்கு சந்தோஷமாகும். வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டோன்னா சந்தோஷமாயிடும். காரணம் என்ன? அதெல்லாம் அவன் படிச்சு தந்தது. அப்ப இது மாதிரி எதெல்லாம் அவன் சொல்றது நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம நல்ல சமாதானத்தினுடைய ஆள், நல்ல ஆளு, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஆள். இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் எடுப்போம். அந்நிய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்ற மாட்டோம் சொன்னா இவன் தீவிரவாதி, இவன் இந்த சமூகத்தில் வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பிறையினுடைய விஷயத்திலையும் நாள் துவக்கத்தினுடைய விஷயத்தில் வருது. காரணம் என்ன? மகரிபில தான் அவங்களுக்கு நாள் துவங்குறாங்க. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. பைபிளுடைய ஜெனிசிஸ்ங்கிற ஃபர்ஸ்ட் அத்தியாயம், ஃபர்ஸ்ட் புக்கு, புறப்பாடு, அதில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும்? உலகத்தை கடவுள் படைச்சதை அப்படியே விளக்கி வருவாங்க. விளக்கி வரும்போது என்ன சொல்லுவாங்க? இரவாயிற்று, பகலாயிற்று, முதல் நாள். முதல்ல நைட்டு, அப்புறம் தான் டே சொல்லும். இதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல எங்களுக்கு மகரிபில் தான் நாள் துவங்கும். இது யாருக்குள்ள கொள்கை? இந்த பைபிளுடைய இதே வசனம் தான் யூதர்கள் அவங்களுடைய டே ஸ்டார்டிங்கினுடைய அவங்களுடைய ஹிஸ்டரி சொல்லும் பொழுது பைபிளுடைய ஜெனிசிஸினுடைய இந்த சாப்டர்ல இத்தனாவது அத்தியாயம் இதுதான் இதுக்கு அடிப்படை. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? மகரிபில் தான் எங்களுக்கும் நாள் துவக்கம். இன்னும் இதுல ஒரு தமாஷ் என்ன தெரியுமா? முதல்ல நாள் துவங்குற நாள்லயே நமக்கு என்ன வேலை? நல்லா சாப்பிட்டு தூங்க போறோம். நாள் அப்பதான் துவங்குறாங்க. நாள் துவங்கும் போது என்ன இருக்கு? மகரிபு முடிச்சு இஷா முடிச்சு நாள் கொஞ்சம் துவங்கி வர்றதுக்குள்ள தூங்க போறோம். என்ன சொல்ல என்ன சொன்னாங்க? இஷாக்கு அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, போய் தூங்கிடுங்க. என்ன காரணம்? நாள் துவங்கிச்சு. நாள் துவங்கும் போது தூங்குற ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறும்? யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க நீங்க. இல்ல, எல்லா ஆதாரங்களும் இருக்கட்டும், அந்த சிந்தனையில நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்ன? நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஷாக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரா? இல்ல, நாளைக்கு தானே பார்ப்போம். நாமப்பா மகரிபோட நாள் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க அசருக்கு தானே சொன்னீங்க நாளைக்கு பார்ப்போம்னு. நாளை காலையில பார்ப்போம் சொன்னா காலைல வந்திருப்போம். நாளைக்கு பார்ப்போம் தானே சொன்னீங்க. மகரிபோட நமக்கு நாள் முடியுது இல்ல, இஷா வந்துட்டு என்ன ஆச்சு? அடுத்த நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லுவாரா? அல்லது இன்னைக்கு இஷாவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எந்த டேட் போடுவாங்க? மகரிபில நாள் துவங்கக்கூடியவங்க என்ன டேட் போடணும்? நாளைக்கு என்ன தேதி வருதோ அந்த தேதி தான் போடணும். ஹஜ்ஜுக்கு போறாங்க, இப்பதான் திருத்தினாங்க. அந்த புக்கை மாத்தினாங்க. நம்ம சொன்ன உடனே மாத்தினாங்க. இந்த ஏற்கனவே பேசின சகோதரர் ஹஜ்ஜு வழிகாட்டின்னு ஒரு புக்கை போட்டுருக்கு. அதுல என்ன இருக்கு? 8வது நாள் மினாவில தங்க வேண்டும், 9வது நாள் அரஃபாவுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன? 8வது நாள் லொஹர்ல மினாவுக்கு போகும்,
8வது நாள் எப்படி மினாவில் தங்குவாங்க? மகரிபோட 9 ஆயிடுச்சுல, மகரிப் முடிஞ்சா 9 ஆயிடும் அவங்க கணக்குப்படி. அப்ப என்ன செய்யணும்? 9வது நாள் மினாவில் தங்க வேண்டும் தான் சொல்லணும். அது எப்படி 8வது நாள் மினாவில் இரவு தங்க வேண்டும் போட்டீங்க அப்படின்னு போட்டதுக்கு கடும் கோபம், திட்டி தீர்த்து கடைசியில் என்ன சொல்லியாச்சு? இவங்களுக்கு அறிவில்லை, இவங்க மடையர்கள், இவங்களுக்கு வந்து புத்தி கிடையாது. தமிழ்நாடு அவ்வளோ கெட்ட வார்த்தை ஒரே பேஜில் எழுதி கடைசியில் சொன்னாங்க, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இதை மாற்றிக்கொள்கிறோம். இதை முதல்ல செஞ்சிருந்தா அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ திட்டி தீர்த்தாங்க. ஒரு சகோதரர் வந்து நியாயமாக கேள்வி கேட்டார். நம்மெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சகோதரர் கேட்டாங்க, இப்படி எழுதியிருக்க புக்கில் ஹஜ்ஜு விளக்கத்தில் இப்படி போட்டிருக்கு, துல்ஹிஜ்ஜா 8ல் மினாவில் தங்க வேண்டும் இருக்கு, துல்ஹிஜ்ஜா 9ல் காலையில் அரஃபாக்கு போகணும். இப்போ அரஃபாவில் 9ல் தான் நிற்கணும். முஸ்தலிஃபால எப்போ நிற்கணும்? 9வது இரவில். இவங்க கணக்குப்படி என்ன ஆகும்? 10வது இரவில் முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும். ஏன்னா 9 மகரிபோட 9வது நாள் முடிஞ்சு, 9வது நாள் முடிஞ்சா அப்புறம் 10வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ துல்ஹிஜ்ஜா 10ல் முஸ்தலிஃபாவில் நிற்க வேண்டும் சொன்னால் அடிதான் விடும். அப்போ என்ன ஆகுது? நாளின் துவக்கம் மகரிப்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலையும் அடி ஆயிடுச்சு, எதுவுமே சரி வரல. அடுத்து நம்ம குர்ஆன் வந்து என்ன சொல்லுது இந்த விஷயத்துல பாருங்க. குர்ஆனுடைய ஆயத்துகள்ல எங்கேயாவது ஒரு நாளின் துவக்கம் மகரிப்னு இருக்கா? குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி சொல்லும் பொழுது ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் ரப்புன்னு அல்லாஹ் சொல்றான். கிழக்குக்கும் மேற்குக்கும் ரப்பு. கிழக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மேற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நம்ரூதுக்கும் வாக்குவாதம், டிபேட்ல என்ன கேட்டாங்க? என்னுடைய ரப்பு வந்து சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வந்து மேற்கில் மறை செய்கிறான், நீ வந்து ரிப்பீட்டாக கொண்டு வா, இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே மறைச்சி. அப்போ கேட்டிருக்கணும்ல, இப்போ மகரிபில் தானே துவக்கம், எப்படி முதல்ல வந்து கிழக்கு வரும்? மகரிபு தானே ஃபர்ஸ்ட் வரணும். யோசிச்சு பாருங்க. இப்போ கிழக்குக்கும் மேற்குக்கும் ரப்பு, 2 கிழக்குக்கும் 2 மேற்குக்கும் ரப்பு. மஷ்ரிக்கு வந்தாதான் மகரிப் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், பகலை நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்கும் இரவே உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கும் ஆக்கியிருக்கிறான். வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கணுமா, ஓய்வு எடுத்துட்டு வேலை செய்யணுமா? இல்லையா? நாள் தூங்கும் போது தூங்க போறேன்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஓய்வு, அப்புறம் வேலை. எங்க ஊர்ல தமாசையா சொல்லுவாங்க, என்னன்னா வேலை இல்லாம ஒருத்தர் இருந்தானா, அவன் சொல்றான் வேலை கிடைச்சிட்டு தான் 2 நாள் லீவ் போடணும். வேலை கிடைச்சிட்டு லீவ் போட்டாதான் சந்தோஷமா இருக்கும். வேலை இருக்கும் போதே வேலை இல்லாத நேரத்தில் சுத்தினா நல்லா இருக்காது. வேலை கிடைச்சிட்டு லீவ் போட்டா அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு. இது மாதிரி என்ன இருக்குன்னா முதல்ல ஓய்வு தான், அப்புறம் தான் வந்து என்ன இருக்கு, வேலை இருக்கு. இப்ப எந்த அடிப்படையிலையும் டேலி ஆகாத ஒரு கொள்கை தான். குர்ஆன்ல சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிக்கல் கமர் வலல் லைலு சாபிகுன் நஹார். என்ன செய்ய முடியாது? சூரியன் சந்திரனை அடைய முடியாது. பகல் இரவு பகலை முந்த முடியாது. இதுக்கு மேல ஒரு ஆதாரம் தேவையில்லை. என்ன செய்ய முடியாது? இரவு வந்து பகலே முந்த முடியாது. இன்னும் சொல்ல போன மகரிபுங்கிறது என்ன? மகரிபுங்கிறது அர்த்தமே மறையிற பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப மகரிபில வந்து சந்திரன் உதிக்கிறது தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சந்திரன் வந்து மகரிபில தெரியுது, அப்பதான் உதிக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர்கிட்ட நாகர்கோவில்ல வந்து ஒரு 4-5 காஜிகளோட டிபேட் ஆயிடுச்சு. பிற எங்கே உதிக்கும்? மேற்குல தான் உதிக்கும்டாங்க. இதாவது குழப்பமே. இந்த சமுதாயத்தில் உள்ள முக்கியமான ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பிற உதிக்கிறதே மேற்குல தான். மகரிபுன்னு சொன்னாலே மறையிற பகுதி. குரூப் மகரிப் அப்படிங்கிறது மறையிற பகுதி தான், அது உதிக்கிற பகுதி கிடையாது. அதான் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உதாரணம் சொன்னது. அவர் கேட்டது, இங்கே உதிச்சு இங்கே மறைய செய்யறாள்லா, நீ திருப்பி கொண்டு வா, நீ இங்க உதிச்சு இங்க மறைய செய். இப்போ மகரிபுங்கிறது வந்து உதிக்கிற பகுதி இல்லை, அது மறைகிற பகுதி தான். மஷ்ரிக்கு தான் ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் மகரிப். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன ஹஜ்ஜினுடைய செயல்கள், ஹஜ்ஜை பற்றி விளக்கி இருக்கிற அவ்வளோ கிதாபுகளை நீங்க எடுத்து பாருங்க. 8வது நாள் மினால தங்க வேண்டும், 9வது நாள் வந்து முஸ்தலிஃபால தங்க வேண்டும்,
10வது நாள் திரும்ப மினாக்கு வர வேண்டும். அந்த நாள் குறிப்பிடும் போதெல்லாம் அவங்க மகரிபை பொருட்படுத்தவே இல்லை. அவங்க ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதே ஹஜ்ஜினுடைய செயல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் அரஃபாவுக்கு எப்போ செல்ல வேண்டும்? ஹஜ்ஜுக்கு போனால் ஒரு ஹாஜி லொஹருக்கு உள்ள அங்கே இருக்கணும், லொஹரில் அங்கே இருக்கணும். காலையில் புறப்பட்டு லொஹரோடு அங்கே சேர்ந்துடணும். மகரிபு வரைக்கும் வந்தாலும் எங்கே இருக்கணும்? அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் இருக்கணும். மகரிபிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாக்கு போவாங்க. ஒரு ஆளுக்கு மகரிபுக்குள்ள அங்கே போய் அடைய முடியலன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அடுத்த நாள் ஃபஜ்ர் ஆகிறதுக்குள்ள, அந்த நாளும் மகரிபு முடிஞ்சு இஷா முடிஞ்சு ஃபஜ்ர் ஆகிறதுக்குள்ள அவர் அரஃபாவில் சென்று கொஞ்ச நேரம் நின்று விட்டாலே அவருக்கு அரஃபாவுடைய நன்மை கிடைக்கும். மகரிபோட அரஃபா நாளே முடிஞ்சு அப்புறம் என்ன போய் அரஃபாவில் நிற்கிறது? சொல்ல என்ன சொன்னாங்க? இல்லை, அரஃபாவில் அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு முன்னாடி அவர் போய் நின்றால் அவருக்கு என்ன கிடைக்கும்? அரஃபாவுடைய நன்மை கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அரஃபாவுடைய நாள் கடைசி அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் ஆரம்பிச்சது. அவர் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அவர் இத்திகாஃபில் இருப்பார் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அந்த இத்திகாஃப் அவர் எப்போ தொடங்கினாரு? ஃபஜ்ர் தொழுது முடிச்சு விட்டு தான் அவர் இத்திகாஃபுக்கு உள்ள நுழைவார். அவருக்கென்று பள்ளியில் அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்திற்குள் ஃபஜ்ர் தொழுதுட்டு தான் நுழைவார். எப்போ அவர் வெளியில வந்தாரு? அதுவும் ஃபஜ்ருக்கு பிறகுதான். இப்போ 10 நாள் செய்ய வேண்டிய, முழுமையாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை எப்படி செஞ்சார்? ஃபஜ்ருக்கு பிறகு ஆரம்பிச்சு ஃபஜ்ரோட தான் முடிச்சார். இப்போ என்ன செய்யறாங்க மக்கள்? மகரிபுக்கு போய் மகரிபுக்கு வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகும்? கடைசியாகவும் வெளியே வர்ற நாளில் லைலத்துல் கத்ரா இருந்தால் என்ன கிடைக்கும்? லைலத்துல் கத்ர் வரும்போது ஆள் இருக்காது பள்ளியில். லைலத்துல் கத்ர் எது வரைக்கும் இருக்கு? லைலத்துல் கத்ர் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், மகரிபோட முடியல. அந்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கு. இவன் மகரிபில் தான் நாள் துவங்குதுங்கிறது நாள் ஆயிடுச்சு, மகரிபோட முடிச்சு வெளியில வந்துடுறாங்க. இப்போ மகரிபில் தான் நாள் துவங்குதுன்னு நினைச்சா மிகப்பெரிய இபாதத்து, 1000 வருடங்களை விட சிறந்த அந்த இபாதத்தினுடைய நன்மை அடையாம போறதுக்கு இது காரணமாகும். அதனால அந்த விஷயம் நம்ம படிச்சாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோது என்ன செய்யல, தன்னுடைய வாழ்க்கை நாளில் ஒரு நாள் கூட எது படிச்சு தரல? மகரிபில தான் நாள் துவக்கம்ங்கிறது படிச்சு தரவே இல்லை. நீங்க ஒரு சம்பவம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 69வது அத்தியாயத்தில் 7வது வசனம் இருக்கு. சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆது சமூது கோத்திரத்தார்களை அல்லாஹ் அழிச்ச சம்பவத்தை பற்றி சொல்றான். இது நீங்க நல்லா படிக்க வேண்டிய ஒரு ஆயத். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமா ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரா கஅன்னஹும் அஜாஸ் நஹ்லின் ஹாவியா. 69ல் 7வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மீது 7 இரவும் 8 பகலும் அவர்கள் மீது தொடர்ந்து அந்த காற்று வீசப்பட்டுருச்சு. கடைசியில் அவங்க எப்படி இருந்துச்சு? வெட்டி சாய்க்கப்பட்ட பனை மரம் எப்படி இருக்குமா, அந்த ஈச்ச மரம், அந்த பெரிய பனை எப்படி வெட்டி போட்டா இருக்கும், அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமையை நீங்க பார்க்கலாம். நஹலின் ஹாவியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவங்க அந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள். அவங்க அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது 7 இரவு 8 பகலும். இப்ப அந்த விஷயத்தை நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். எப்படி கணக்கிட்டு பார்க்கணும்? முதல்ல பகல்ல இருந்து நாள் ஆரம்பிச்சு கணக்கிட்டு பார்க்கணும். அடுத்தது இரவில் இருந்து நாள் ஆரம்பிச்சு கணக்கிட்டு பார்க்கணும். அப்ப என்ன ஆகும்? இரவில் இருந்து ஆரம்பிச்சா 8 இரவும் 7 பகலும் தான் வரும். பகல்ல இருந்து ஆரம்பிச்சாதான் 7 இரவும் 8 பகலும் வரும். அப்போ என்ன சொல்ல முடியாது? இல்ல இல்ல, அவங்களை அழிக்க ஆரம்பிச்சது பகல்ல இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு வேணா தப்பிக்கிறது சொல்லலாம். ஆனா அங்கேயே அல்லாஹ் லாக் போட்டிருக்கு. என்ன சொல்லும்போது என்ன சொன்னா? 7 இரவும் 8 பகலும் அப்படின்னு தான் சொல்லிச்சு. பகல்ல ஆரம்பிச்சிருந்தா
பகல்ல ஏழாவது பகல் ஃபர்ஸ்ட் பகல்ல இருந்து ஆரம்பிச்சு இரவுல தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது லைலு முதல்ல தான் சொல்றாங்க. அது என்ன காரணம்? அது அரபி மொழியில் உள்ள நடைமுறை அப்படிதான். சில பேர் இதை பார்த்து ஏமாந்து இருக்கிறாங்க. இரவு பகல் தானே சொல்லியிருக்கு, இரவு பகல்னு சொன்னதுனால இரவு தானே முதல்ல, பகல் தான் பிறகு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. அது எது மாதிரி தான், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க மொழியில. அப்படின்னா லேடிஸுக்கு தான் முக்கியத்துவம், ஜென்டில்மேன்லாம் பிறகு தான் சொல்ல முடியாது. அது அரபி மொழியினுடைய நடைமுறை. அதுக்கு மாற்றமாக குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் ஃபஜர் வலயாலின் அஷ்ர். முதல்ல ஃபஜர் சொல்லிட்டு தான் அப்புறம் 10 இரவுகளை பற்றி சொல்றான். இன்னொன்று என்ன, வல்லுஹா வல்லைலி இதா சஜா. முதல்ல லுஹா சொல்லிட்டு தான் அப்புறம் லைல பற்றி சொல்றான். அப்போ பகல்ல மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல முதல்ல சொன்னது. அப்படி இருந்தா கூட மஷ்ரிக் மக்ரிப்னு சொல்லும் பொழுது மஷ்ரிக் தான் முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதுக்கப்புறம் தான் மக்ரிப் வருது. அப்ப இது எல்லா விஷயம். அடுத்தது ஏற்கனவே சொன்ன ஒரு ஆயத்து என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசர் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்துல் உஸ்தா, நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இப்ப நடுத்தொழுகை எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க, அசர் தொழுகை தான். அசர் தொழுகை எப்படி நடுத்தொழுகை ஆகும்? முதல் தொழுகை ஃபஜ்ரா இருந்தாதான் அசர் நடுத்தொழுகையாக மாறும். அப்ப இதுல எல்லா ஹதீஸ்களும் ஆயத்துகளும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற எத்தனையோ ஆயத்துகள் இது சம்பந்தமாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள். கடைசி ஃபர்ஸ்ட் தொழுகை எது? ஃபஜ்ர். கடைசி தொழுகை எது? வித்ர். வித்ர் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நீங்க வித்ர் கடைசி ஆக்கணும்? யாராவது ஒருத்தர் ஃபஜ்ர் ஆகிவிடும் என்று பயப்பட்டால் அவங்க ஃபஅவுத்திரு, அவங்க ஒற்றப்படையில் அந்த தொழுகையை முடிக்கட்டும். ஃபஜ்ர் ஆகிறதுக்கு ஏன் பயப்படணும்? ஃபஜ்ர்ல எதுக்கு பயப்படணும்? யாராவது ஃபஜ்ர் வரும் என்று பயப்பட்டால், அப்படின்னு ஹதீஸ்ல வாசகம் வரும். எதுக்கு ஃபஜ்ர்ல பயப்படணும்? ஃபஜ்ர் ஆயிட்டு அடுத்த நாள் ஆயிட்டு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவினுடைய வானவர்களும் பகலினுடைய வானவர்களும் சந்திக்கக்கூடிய நேரம் ஃபஜ்ர். அப்ப என்ன ஆகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வ குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய குர்ஆன் ஓதுறது கான மஷ்ஹூதா, அது சாட்சியாகும். இப்போ வானவர்கள், இரவினுடைய வானவர்களுக்கு அது பதிவாகும், பகலுடைய வானவர்களுக்கு அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல் அது பதிவாகிவிடும். இப்படி சிறப்புக்குரிய ஒரு நேரம் தான் ஃபஜ்ருங்கிறது. அப்ப இதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்தவித ஆதாரமும் எதுக்கு இல்லை, மக்ரிபில் துவங்குறதுன்னு இல்லை. இரவு முதல்ல சொல்லி இருக்குன்னு சொன்னா கூட என்ன இருக்கு, மக்ரிபில் எப்போ ஆதாரம் கிடைக்கும்? இரவுன்னு சொன்னா இஷா வரலாம், நைட்டு 12 மணி வரலாம், 1 மணி வரலாம், எது வேணாலும் இரவில் தான் வரும். அந்த அடிப்படையில் சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆதாரம். அவங்க நைட்டு 12 மணிக்கு தான் வாட்சில் டைம் மாத்துறாங்க. அப்ப நைட்டு 12 மணி சொன்னா அவங்களுக்கு தான் ஆதாரம், மக்ரிபுக்கு அது ஆதாரம் ஆகாது. மக்ரிபின் எங்க இருக்கு, அதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். அப்ப கொண்டு வருவாங்க, ரசூலுல்லாவுக்காக பேரீச்சம்பழம் ஊற வச்சாங்க, அந்த ஊற வச்ச ஒரு ஹதீஸ், அது ஹதீஸ் கிடையாது. அதுல ரசூலுல்லாவுடைய ஒரு வார்த்தை கூட அதுல கிடையாது. ரசூலுல்லாவுக்கு முன்னாடி சஹாபிகள் சொல்லி அவர் அங்கீகரிச்ச இக்ரார், அவருடைய தக்ரீர் அதுல கிடையாது, அங்கீகாரம். ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சது இல்லை, அவர் சொன்ன வார்த்தை கிடையாது, சஹாபாக்களுடைய வார்த்தை தான் அது. இது சொல்லக்கூடியவங்களுக்கு சஹாபாக்களுடைய வார்த்தை ஆதாரமாமா? இல்லை. அவங்களுக்கு ஹதீஸ் எந்த கிதாபில் வந்தாலும் ஆதாரமாகாது, அது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் குர்ஆன் இரவு பகலை முந்த முடியாதுன்னு சொன்னாலே, ஏதாவது ஹதீஸ்ல பகல் முந்தி தான் இருக்குன்னு சொன்னாலே அந்த ஹதீஸ் அவுட்டு தான். இப்போ எந்த ஹதீஸ் கொண்டு வந்தாலும் குர்ஆன் ஏற்கனவே சொல்லி இருக்கு, பகல் பகலை இரவு முந்த முடியாது. அதிலிருந்து தெளிவா தெரிஞ்சுட்டு பகல் தான் ஃபர்ஸ்ட். இன்னொரு ஆள் அஞ்சனுக்கு நான் அவரை ஓவர் டைப் பண்ண முடியாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர் எனக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தமா? யோசிச்சுவாருங்க. அல்லாஹ் யாரும் மாற்ற முடியாத மாதிரி தான் விஷயத்தை சொல்லுவான். ஒருத்தர் நாளைக்கு வேற அர்த்தம் கொடுக்க கூடாது.
வார்த்தை ஜாலங்களால் விளையாடி இதுல வந்து கை வைக்க கூடாதுங்கிறது அல்லாஹ் தெளிவா சொல்றான். இப்ப எப்ப வந்து ஒரு நாளைய துவங்கும் அதை யோசிச்சு பாருங்க. அது தெரிஞ்சா உங்களுக்கு குழப்பம் நீங்கும். பூமி சுத்திட்டு இருக்கிறதுனால இரவு பகல் வருமா? ஏற்கனவே காட்டினாங்க இல்லையா? பூமி சுத்துறதுனால மட்டும் இரவு பகல் வராது. பூமி இப்ப இருக்கிற முறைக்கு மாற்றமாக சுத்தினாலும் இரவு பகல் வராது. இரவு பகல் மாறி வர்றதுக்கு என்ன காரணம்? சந்திரனா? எது காரணம் சொல்லுங்க. இரவு பகல் மாறுறதுக்கு எது காரணம்? சூரியன். சூரியனுக்கு நேர எது இருக்கிறதோ அந்த பகுதி வந்து பகல். சூரியனுக்கு நேர எதிர் திசையில் எது இருக்கிறதோ அந்த பகுதி இரவு. அப்ப சூரியன் தான் வந்து நாளுக்கு அடிப்படை. நாள் மாறி வருவதற்கு யூலிஜுல் லைல வன் நஹாரா யூலிஜுன் நஹாரா ஃபில் லைல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மாறி மாறி வருவதற்கு ஒன்ன நுழைய வைக்கிறான். பகல்ல கொண்டு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை நுழைக்கிறான். திரும்ப இரவுல கொண்டு போய் பகல நுழைக்கிறான். ஒன்னுக்கு மேல ஒன்னு யுக்ஷில் லைலன் நஹாரா அல்லாஹ் சொல்றான். பகலின் மீது நாம் இரவை கொண்டு வந்து மூடுறோம். இப்ப ஏற்கனவே பகல் இருந்தாதான் அதை கொண்டு வந்து இரவை கொண்டு வந்து மூட முடியும். எத்தனையோ ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் வணங்குறத பற்றி குர்ஆன்ல கூறுகிறது புக்ரத்தம் வ அசீலா. புக்ரத்தம் வ அசீலான்னு சொன்னா காலையிலையும் மாலையிலையும். அரபியில சாதாரண கொலோக்கியல் அரபியில் என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு ஒருத்தரை பார்ப்போம் சொன்னா புக்ரன் இன்ஷா அல்லாஹ்பா. புக்ரன் சொன்னா நாளை காலையிலேன்னு அர்த்தம். நாளைன்னு சொல்றதுக்கு எப்போ சொல்ல முடியும்? இந்த இரவெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் ஃபஜருக்கு பிறகுதான் நாளை என்ற ஒரு விஷயத்தையே குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. இதுதான் அது சம்பந்தமாக சொல்ல உள்ளது. வேற எந்த மாற்று ஆதாரங்களையும் இதுவரைக்கும் கொண்டு வரல. மகரிபு நான் சொன்னேன் இரவு தான் முதல்லன்னு சொன்னாலும் மகரிபுக்கு அது ஆதாரமாகாது. ஹதீஸுகள் இருந்தோ குர்ஆன்ல இருந்தோ எந்த வாசகத்தையும் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக கொண்டு வர முடியல. மாறாக குர்ஆன் கூறுகிறது என்ன? முழுக்க முழுக்க பகல் தான் அடிப்படை. சூரியன் வந்த பிறகு ஒளி வந்த பிறகுதான் என்ன இருக்கு? பகல் வருது. அப்ப அப்படி வந்தது இருந்துதான் இப்ப இரவு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இரவில் நம்ம இருக்கிறோம். வாட்ச் கிடையாது, வேற எதுவுமே இல்லை. நமக்கு டைம் கண்டுபிடிக்க முடியுமா? டைம் தெரியாது. அதனாலதான் இரவினுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது குமில் லைல இல்லா கலீலா அவ்ஸித் அலைஹி நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவ்ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இரவு தொழுகையை பற்றி சொல்லணும்னு சொன்னா இரவில பாதி அல்லது 1/3 இல்ல அதை விட கொஞ்சம் கூட சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த இரவையும் பகலையும் நீங்க துல்லியமா கணக்கிட முடியாது. அப்ப இரவுன்னு வந்த என்ன? பாதி இரவுன்னு எப்படி கணக்கிட முடியும்? பகலினா நீ லோஹர்ல தொழுங்க, அசர்ல தொழுங்க, மக்ரிபில தொழுங்க, டைம் சொல்ல முடியும். இப்ப டைம் கால்குலேட் பண்ணோம்னால எது தேவை? சூரியன் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்துல 12ல தான் சொல்றான். 17ல 12 சொல்றான், சூரியனை நாம் ஆக்கி இருக்கிறது நீங்க வருடங்களை கணக்கிடுவதற்கு. வருடங்களை எப்படி கணக்கிட முடியும்? ஒரு நாள், 2 நாள், வாரம், மாதம், இப்படிதான் வருடத்துக்கு போகும். இது ஒரு நாள் அப்படின்னு தெரியாத வரைக்கும் ஒரு வாரம் கிடைக்காது, ஒரு மாதம் கிடைக்காது, ஒரு வருடம் கிடைக்காது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? மக்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? மகரிபில தானே பிறைய பார்க்கிறோம், அப்பதானே நாள் துவங்கணும் அப்படின்னு. மகரிபில எப்போ பிறைய பார்க்கும்? ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தில் 1 நாள், 2 நாள், 3 நாள் மகரிபில இருக்கும். கொஞ்ச நாள் போனோன்னா இஷாவுக்கு மாறிடும், அப்புறம் நடுதிசைக்கு வந்துடும், அப்புறம் அதுக்கு மேலே தாண்டிடும். அப்போ மகரிபில பிறைய பார்க்கறத வச்சு நாள் துவங்குறதா இருந்தா ஒவ்வொரு நாளும் நாள் துவங்குற டைம் மாறிடும். இன்னைக்கு மகரிபு, நாளைக்கு மகரிபில் 1 மணி நேரம் கழிச்சு, அடுத்த நாள் இன்னொரு மணி நேரம் கழிச்சு, இப்படி டெய்லி வந்து 50 நிமிஷம் 60 நிமிஷம் கூட்டிகிட்டே போகும். அப்போ இந்த நாள் எப்போ தொடங்கணுங்கிறது ஆரம்பிக்கிறதுங்கிறது சொல்ல முடியாம ஆயிடும். அதே நேரத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்டா என்னைக்கும் ஒரே நேரத்தில் தான் அது உதிக்கும். ஒரே டைமில் வந்து என்ன செய்ய முடியும்? மகரிப் அந்த நேரத்தில் அது மறையும். அப்போ கரெக்டாக கணக்கிட முடியும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்குக்கு அது அடிப்படையாக வச்சிருக்கு. சந்திரன் வந்து நாள் ஆரம்பிக்கிறதுக்கோ முடிக்கிறதுக்கோ அல்ல, நாளுக்கு தேதியை நிர்ணயம் பண்றதுக்கு தான் சந்திரன்.
இதை ரெண்டையும் நம்ம பிரித்து விளங்கிட்டால் இதில் எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ ஏற்கனவே சொன்னதுனால மகரிபில் தானே நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு அது பாட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறதா எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ அதனால் இந்த விஷயத்தில் இதுதான் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. வேற ஏதாவது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கும். உங்களோட முக்கியமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நிறைய சகோதரர் வந்து ப்ரோக்ராம் முடித்து வெளியில் போகும்போது அவங்களா உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக வச்சிருக்கு. சந்தேகங்கள் வந்து எது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவு பெறாமல் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவர் ஏதாவது பதில் சொல்லி உங்களுக்கு தெளிவு கிடைக்காம போகிறத விட தெளிவாக நம்ம கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுட்டா நம்ம செயல்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அன்ஆமில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டு நீங்கள் அது அதனுடைய அவ்வள மர்றத்திலேயே முதல் தடவையே நீங்கள் அது பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பார்வைகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் அதன் பிறகு நீங்கள் உண்மை புரியாதவாறு அல்லாஹ் புரட்டி விடுவான். 6வது பாருங்க, 110வது வசனம். நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. وَنُقَلِّبُ أَفْئِدَتَهُمْ وَأَبْصَارَهُمْ كَمَا لَمْ يُؤْمِنُوا بِهِ أَوَّلَ مَرَّةٍ وَنَذَرُهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. அவர்கள் வந்து وَنُقَلِّبُ أَفْئِدَتَهُمْ وَأَبْصَارَهُمْ அவர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சக்கூடிய அவருடைய பார்வைகளையும் அவர்களுடைய உள்ளங்களையும் என்ன செய்வோம்? புரட்டிடுவோம், மாற்றி விட்டுருவோம். இதனால கமாலம் யுக்மினூ பிஹி அவ்வள மர்ரத்தின் அவர்களுக்கு அந்த உண்மையே வந்த முதல் சந்தர்ப்பத்திலேயே அவர் அதை ஏற்க மறுத்து விட்ட காரணத்தினால ஒரு விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சாலும் என்ன ஆகும்? நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க அவர் வந்து இவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் ஒருத்தர் செய்யறதுக்கும் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. டாக்டருக்கு தெரியும் புகைப்பிடிக்க கூடாதுன்னு, டாக்டரே புகைப்பிடிப்பாங்க. தொழுகணும்னு எத்தனையோ பேருக்கு தெரியும், ஆனால் எத்தனையோ பேர் தொழலையே. அவங்க தொழுகணும் தெரியாதனால தொழாமல் இருக்காங்களா? கிடையாது. இப்போ மனுஷன் ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தெரிஞ்சாலும் செய்யாமல் இருப்பாங்க. ஏதாவது நியாயத்தை சொல்லி எனக்கு டைம் இல்லை, நான் குளிக்கலை, நான் ஒன்றுக்கு போய் கழுவலை, ஏதாவது சொல்லிட்டு தொழாமல் இருப்பாங்க. இப்போ அது வந்து நியாயங்கள் ஏராளமாக இருக்கும். உண்மையில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சானா தெரிஞ்சிருப்பான். இப்போ முதல் சந்தர்ப்பத்தில் அவன் அதை ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், அவன் போகக்கூடிய வழியில் அவனை விட்டுருவான், அவனுக்கு உண்மை விளங்காமாக்கிடுவான். இப்போ அதனால் என்ன செய்யணும்? நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தெரிஞ்சு அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்திக்கணும். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதி கேட்கலாம், அல்லது வந்து இந்த மைக்கு கிட்ட வந்து கூட நீங்கள் சொல்ல. தற்போது உள்ள கணக்கீட்டு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இருந்ததா? அதற்கு பின்பு வந்த சஹாபாக்கள் கணக்கிட்டு வந்தார்களா? தற்போதுள்ள கணக்கீட்டு முறை அவங்க காலத்தில் கிடையாது. இது மாதிரி நம்ம இப்போ வந்து தொழுகை கணக்கிட்டு எழுதி வைக்கிறோமில்ல, அது அவங்க காலத்தில் கிடையாது. நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான கணக்கு அவங்கள்ட்ட கிடையாது, கிரகணத்தினுடைய கணக்கு அவங்கள்ட்ட கிடையாது, எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் அவங்க சந்திரனுடைய வடிவங்களை கணக்கிட்டு வந்தாங்களான்னு கேட்டால் அது கணக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்து இந்த கணக்கீட்டு முறையை அங்கீகரிக்குதா? குர்ஆன் அங்கீகரிக்கிறது. கணக்கீட்டு முறைன்னு இருக்குன்னு குர்ஆன் சொல்லியிருக்கா? அதே குர்ஆன் சொல்லியிருக்கு. அஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான் அப்படிங்கிற சூரத்து ரஹ்மானோட 5வது வசனத்தில் கணக்கின் அடிப்படையில் தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை நான் நிர்ணயம் பண்ணி இருக்கிறது நீங்கள் முன்கூட்டி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு வந்து சூரியனையும் சந்திரனையும் நாம் கட்டுப்படுத்தி தந்திருக்கிறோம் நல்லா சொல்லியிருக்கிறான். அது எதுக்கு? நீங்கள் வருடங்களுடைய கணக்கை அறிந்து கொள்வதற்கு. கணக்கு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இந்த மாதம் துவங்கி இந்த மாதம் முடிகிறதுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். பல வருடங்களுடைய கணக்கு தெரியணும்னு என்ன வேணும்? கணக்கீட்டு முறைன்னு ஒன்று வேணும். இது வந்து பார்வைக்கு முரண்பட்டதல்ல. பின்னைக்குள்ள கணக்கீட்டு முறை எப்படி வந்துருச்சு? ஏதோ டெலிஸ்கோப் வச்சோ ஏதோ கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டோ சொல்லலை. இது வந்து முழுக்க முழுக்க மனிதர்கள் பல காலமாக சந்திரனை பார்த்து எத்தனை நாளுக்குள்ள அது வந்து அதனுடைய வடிவம் முடியுது, எவ்வளோ ஸ்பீடில் அது ஓடுது,
அதனுடைய வட்டப்பாதையா நீர்வட்ட பாதையா, எப்படி அது ஓடி முடியுது, இப்படி அதனுடைய சுற்றல்கள், அதனுடைய வடிவங்கள், அதனுடைய தூரம் எல்லாத்தையும் மனுஷன் பார்த்து கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சிருக்கிறது தான் கணக்கு. இப்போ அந்த கணக்கு இருக்கிறதுனால மட்டும் நம்ம செயல்படுத்துகிறோமா? இல்லை. நம்மளோட கலண்டர் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு மாதத்தினுடைய சந்திரனுடைய வடிவங்களை போட்டிருக்கும். இது எதுக்கு போட்டிருக்கிறாங்க? நீங்கள் அந்த கணக்கு சரியா தப்பாங்கிறது சந்திரனோட வடிவத்தை வச்சு பார்க்கணும். நம்ம ஒரு வடிவத்தை போட்டதுக்கு மாற்றமாக அதில் சந்திரன் வானத்தில் தெரிஞ்சா கணக்கு தப்பாயிடுது. நம்ம பௌர்ணமின்னு என்று சொல்லக்கூடிய நாளில் பௌர்ணமி வரல அப்படின்னா கணக்கு தப்பாயிடுது. நம்ம அமாவாசைன்னு போட்ட நாளில் அமாவாசை வரல அப்படின்னா கணக்கு தப்பாயிடுது. அப்ப அந்த கணக்கீட்டு முறையே எங்களுக்கு தெரியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரில பாருங்க, இன்னா உம்மத்து நும்மியா லா நக்துபு வலா நஹ்சுபு அஷ்ஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா வ ஹாக்கதான்னு இருக்கும். என்ன மாதம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி கை விரல்களால படிச்சு கொடுக்குறாங்க. 29 ஆகவும் 30 ஆகவும் இருக்கும். அதை நாங்க எழுதுறதோ கணக்கிடுறதோ இல்லை. என்ன காரணம்? இன்னா உம்மத்து நும்மியா, நாங்க அந்த கணக்கு தெரியாத சமுதாயமா இருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு 1 2 3 தெரியாதுதான். அது தெரியாம இருந்துச்சு, அந்த கணக்கு தெரியாமலா இருந்துச்சு இல்ல. காரணம் என்ன? ஜகாத்துடைய கணக்கு, திர்ஹமுடைய கணக்கு எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டா போயிருக்கிறாங்க. வாரிசுரிமை சட்டம் இன்னைக்கு பெரும் அறிஞர்களுக்கு தெரியாது, கணக்கீடு முறைதான் அது. அப்ப அந்த கணக்கீடை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லல. மாதங்களை பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு அந்த கணக்கீட்டு முறை தெரியாது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது சந்திரனையும் சூரியனையும் பற்றியுள்ள கணக்கு தான். அந்த இசாபை தான் அது குறிக்குது. மற்ற கணக்கு ரசூலுல்லாஹ்க்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? போர்க்களத்தில் எதிரிகள் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்கு தெரியணும். அதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ஆளை விட்டு அவங்க எத்தனை ஒட்டகத்தா இருக்கிறாங்க, எத்தனை மாடா இருக்கிறாங்க, எத்தனை ஆடா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. இப்போ பார்த்து சொன்ன உடனே ஒரு ஒட்டகத்தா அறுத்தா இத்தனை பேர் சாப்பிடுவாங்க, ஒரு ஆடா அறுத்தா இத்தனை பேர் அரபிங்க சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆட்களை பார்க்கல, அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன இன்னைக்கு அதை பார்த்து சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ உணவு அப்படிங்கிற ஒரு அளவோட அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு ஒட்டகத்தை அறுத்தா இத்தனை பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு கணக்கீட்டு முறை அவருக்கு தெரியும். அவர் அந்த சமுதாயத்துக்கு தெரியாதுன்னு சொன்னது என்ன? சூரியனும் சந்திரனும் ஏற்படக்கூடிய கணக்கு அவங்களுக்கு முன்கூட்டி தெரியாது. அது தெரியும், நம்ம யாரும் சொல்லலை. அதை எடுத்துக்கொள்வதற்கு மார்க்கம் அங்கீகரிக்குதா? எது மாதிரி? தொழுகைக்கு கணக்கிடுற மாதிரி, நோன்பு திறக்கிறது கணக்கிடுற மாதிரி, அது மாதிரி உள்ள கணக்குகள் நம்ம எடுக்கிற மாதிரி உள்ள அதே மார்க்கம் அங்கீகரிக்குதா அப்படிங்கிறது பார்த்து அங்கீகரிக்குது. அது மார்க்கம் தடுக்கல. அதான் அதுக்குண்டான பதில். சில சின்ன சந்தேகங்கள் நீங்க இதிலிருந்து எந்த அடிப்படையில் ஆய்வு எடுத்து நீங்க இது சரியானது அப்படின்னு இருக்கிற நீங்க ஆங்கிலம் கணிக்க அதெல்லாம் சரியான இருக்கு. இதை நீங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கணக்கா வேற அதோட 29 நாள் வருதுங்களா, அதை எப்படி நீங்க அதிகம் பண்ணீங்க? இப்போ என்னன்னா ஒரு கேள்வி எழுதி கிடைச்சது இருக்கு. அதுக்கு முன்னாடி இவருடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கணக்கீட்டு முறையை எல்லா ஆட்களும் எடுக்கிற சோர்ஸ் ஒரே இடம் தான். இந்தியாவுடைய ஒப்சர்வேட்டரி, அது மாதிரி அமெரிக்காவுடைய ஒப்சர்வேட்டரி எல்லாமே கணக்கிட்டு வச்ச கணக்கீட்டு முறை இருக்கு. அந்த கணக்கீட்டு முறையிலிருந்து தான் நம்ம கலண்டருக்குள்ள கணக்கை எடுக்கிறோம். நம்ம எடுத்து அந்த கணக்கு கொடுத்தாலும் அந்த கணக்கு துல்லியமாக இருக்குங்கிறது பல வருடங்களாக ஆய்வு பண்ணி முடிக்கப்பட்ட கணக்கு. அதில் என்ன இருக்கு? பல வருடங்களாக அந்த கணக்கு பார்த்ததின் அடிப்படையில் அந்த கணக்குக்கும் பிறையினுடைய வடிவங்களுக்கும் மாற்றம் வரல. மாற்றம் வராதனால தான் அதே கணக்கு எடுத்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். தொழுகைக்கு நமக்கு கணக்கு எங்கேருந்து கிடைக்கும்? எந்த பள்ளி ஆட்கள்கிட்ட கணக்கு இருக்காது. அது கல்கட்டாவில் இருந்தும் அது மாதிரி உள்ள ஒப்சர்வேட்டர் இருந்தால் அந்த கணக்கு வெளியிடுவாங்க. ஒவ்வொரு வருடங்களும் அல் மனாக் என்ற பேரில் அந்த கணக்கை கொடுப்பாங்க.
10 வருஷத்துக்குள்ள கணக்கு, 20 வருஷத்துக்குள்ள கணக்கு கூட கிடைக்கும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கு, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸல் ஃபார்மேட்டில் 2000 வருடம் வரைக்குள்ள கணக்கை நம்ம போட்டிருக்கிறோம். ஹிஜ்ரியிலுடைய பழைய கணக்கையும் போட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தாலும் அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வருடத்தை வந்து கணக்கு கரெக்டாக தரும். வரக்கூடிய காலங்களில் உள்ள கணக்கே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அது சரியா தப்பாங்கிற டவுட்டுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், பிறையினுடைய வடிவத்தை கொடுத்து பிறை கணக்கை நீங்கள் பாருங்கள், அந்த வடிவத்தை பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது, அதுவும் வந்து தப்பாக இல்லை. அதனால தான் என்ன செய்கிறோம், அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே கணக்கு எடுக்கிறது ஒரே இடத்துல இருந்து தான், தனித்தனியாக யாரும் கணக்கு கிடையாது. இதே கணக்கை வந்து ஆய்வு பண்ணி தான் நான் சொன்ன மாதிரி சவுதி அரசாங்கமும் அதை வந்து முதல்ல போட்டிருக்கிறாங்க. அதுவும் நம்மளுடைய கலண்டரோடு சம்பந்தப்பட்ட கணக்காக தான் இருக்குது, அதிலே மாற்றம் கிடையாது. அது வந்து தப்பு இருக்கு அப்படின்னு நிரூபித்தா நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, நம்ம எடுக்க போகிறதில்ல. முன்கூட்டியே கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து பிறை வடிவங்களை பாருங்கள், பார்த்துட்டு அதை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறதா மக்களுக்கு சொன்னதினால நம்ம ஒவ்வொரு பிறை வடிவங்களையும் கொடுத்து அந்த வடிவத்தையும் அந்த கணக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் கொடுக்குறாங்க. பிறை கணக்கு தருவதோடு அந்தந்த நாளில் வந்து பிறைக்கு என்ன வடிவம் வருங்கிறதையும் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த சயின்ஸை படித்தவங்களால கணக்கிட முடியும். அந்த கணக்கிடுற முறையை வந்து படிக்கணும்னா அந்த ஆஸ்ட்ரானமியில் டிகிரி எல்லாம் எடுத்தால் தான் அந்த கணக்கிடுற முறையை வந்து படிக்க முடியும். அடுத்தது இங்கே கேட்டது, எந்த நேரத்தில் பிறை பார்ப்பது? ஒரு சாரார் கணக்கிட்டு சொல்வதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ இது வந்து 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து பிறையை வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது அதுதான், பிறை அல்ல பிறைகள். இது வந்து ஒரு பாட்டு மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும், பிறை அல்ல பிறைகள், பிறை அல்ல பிறைகள். ஏன்னா பிறை பார்த்து நோன்பு வைக்கிறது, பிறை பார்த்து நோன்பு விடுறது படித்து அது வந்து போக மாட்டேங்குது மண்டையிலேருந்து. ஆனால் வந்து குர்ஆன் சொல்றது என்ன, பிறை அல்ல பிறைகள், பிறைகளை தான் பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோன்னா என்ன செய்யும், அது எப்போ வரும் அது எப்போ போகுங்கிறத பார்த்துட்டே இருந்தால் தான் தெரியும். இப்போ சந்திரன் எப்போ வருங்கிறது வந்து எப்போ இருக்கும் அது ரெகுலராக பார்க்கணும். அல்லது வந்து ஏற்கனவே பார்த்தவங்ககிட்ட கேட்டது எப்போ வரும் எப்போ மறையும் அப்படின்னு முழு வடிவங்களையும் பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்ல. அப்படி பார்த்து வரும்போது கடைசியாக குர்ஆன் சொன்ன உர்ஜூனுல் கதீம் 36வது அத்தியாயத்தில் சொன்ன அல் உர்ஜூனுல் கதீம் வரைக்கும் தான் அதனுடைய படித்தரங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டா என்ன தெரியும், அது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய பகுதியில் ஒட்டி இருக்கும். உர்ஜூனுல் கதீம் ரொம்ப மெலிசா இருக்கும், அது பார்த்தா தெரியும் நாளைக்கு வந்து பிறை இருக்காது, சூரியனும் சந்திரனும் ஒன்றாயிடும், ஒரே நேர்கோட்டில் வந்துடும். அப்போ சந்திரனை பூமியிலிருந்து நமக்கு தெரியாது. அது இன்ஷா அல்லாஹ் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ யூஎன் கூட ஆனால் உங்களுக்கு அது காட்டுறேன், அது காட்டும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து ஒரு சாரார் கணக்கிட்டு சொன்னதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். கணக்கு வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட நான் அதிகப்படியாக சொல்லுறேன். எல்லா மதுஹப் நூல்களினுடைய இமாம்களும் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு ஆள் பிறை பார்த்துட்டு வந்தாங்க, அவர் வந்து காஜி கிட்ட வந்து சாட்சி சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு கணக்கின் அடிப்படையிலே பிறை பார்க்க வாய்ப்பில்லை என்றால் அவர் என்ன செய்யணும், காஜி அவர் அந்த பிறை பார்த்ததை மறுத்து கணக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சமீபத்தில் வந்து காயல்பட்டினத்தில் உள்ள காஜியை போய் சந்திச்சோம். சந்திக்கும் போது அவர் சொன்னாங்க, உங்களோட கொள்கைக்கு எங்களோட கொள்கைக்கு முரண், நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வந்து பிறையை வந்து கணக்கிடலாம் சொல்றீங்க, நாங்க பார்க்கணும் தான் சொல்றோம்னு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து ஷாஃபி மதுஹபில் உள்ள ஆள், ஷாஃபி மதுஹபில் உள்ள கல்யூபி என்கிற கிதாபு, முகனி என்கிற கிதாபு என்ன சொல்லுது, ஒரு ஆள் வந்து அல்லது 2 பேர் வந்து நாங்கள் பிறை பார்த்தோம் என்று சாட்சி சொன்னாலும் அந்த பிறை சாட்சியம் வந்து கணக்கீடுக்கு முரணாக இருந்தால் அந்த சாட்சியை மறுத்து என்ன செய்யணும், அந்த கணக்கை ஏற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. அப்ப நீங்க எப்படி அதை மறுப்பீங்க அப்படி அவர்கிட்ட கேட்டோம். இப்போ என்ன சொன்னார், நீங்க அதை முதல்ல கொண்டு வாங்க அப்புறம் பேசுவோம், இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வெளியேற்றிட்டாங்க. இப்போ என்ன இருக்கு, அவங்க படிக்கிற கிதாபில் என்ன இருக்கு, கணக்கு தான் முக்கியம். பார்வையை பற்றி இமாம்கள் என்ன சொன்னா தெரியுமா, பார்வைங்கிறது யூகம், அது என்ன, அதுக்கு அவங்க ஆதாரம் சொல்றாங்க, நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் சின்னதா தெரியுது, உண்மையில சூரியன் சின்னதா, பூமியை விட எவ்வளோ பெருசு. அது பெருசுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்,
நம்ம அதை பற்றி படித்து அறிவியல் பூர்வமாக தான் அது பெருசுன்னு தெரியும். பார்வையில் அது பெருசா கிடையாது. சிவப்பு கலராக அதுக்கு மறைகிற நேரத்திலே உதிக்கிற நேரத்தில் சிவப்பு கலராக தெரியுது. அதை வச்சு சூரியன் சிவப்பு கலர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதெல்லாம் இமாம்கள் அவங்களுடைய கிதாபுகளில் இதை விளக்குறதுக்கு சொன்னது. ட்ரெயினில் போகும்போது சில நேரத்தில் பக்கத்துள்ள ட்ரெயின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். நம்ம உட்காந்து பார்த்தா நம்ம ட்ரெயின் புறப்பட்ட மாதிரி தெரியும் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது. அப்போ இதெல்லாம் பார்வையில் உள்ள கோளாறுகள். இப்போ கணக்கு தான் சரியாக இருக்கும். இன்னைக்கு 5 10 தான். அது ஒருத்தர் 9ன்னு சொன்னாலும் 8ன்னு சொன்னாலும் 8 ஆகாது. இன்னைக்கு என்ன குழப்பம்? எல்லாரும் கலண்டர் வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க? இதை சொல்லி இப்போ இன்னைக்கு பாருங்க, எங்களை மறுக்கிறவங்க இது கூடாதுன்னு சொல்றாங்க, ஹராமுன்னு சொல்றவங்க, அவங்க எல்லாம் வருஷம் ஆகும்போது எத்தீங்கான பேர்ல, மதரசா பேர்ல, இயக்கம் பேர்ல பெரிய கலண்டர் ஒன்று, சின்ன கலண்டர் ஒன்று எல்லாத்தையும் வெளியிட்டு விற்பாங்க. வித்துட்டு என்ன சொல்றாங்க? இதுல போட்ட கணக்கெல்லாம் சரியில்லைப்பா, இதுல ஒண்ணுன்னு சொன்னா இப்ப சொன்னாங்கல்ல, ஒண்ணு கிடையாது, நீங்க ஒன்னான்னு பாக்குறதுக்கு தான் அதுண்டு. எப்படி அவங்களே போட்டிருப்பாங்க கலண்டர்ல, என்ன போட்டிருப்பாங்க? இந்த கணக்கு தோராயமானது. இதை விட முட்டாள்தனம் வேற இருக்கா? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வாத்தியார் எல்லாருக்கும் சிலபஸ் கொடுக்குறாங்க, டைம் டேபிள் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து எல்லாம் எழுதியாச்சா, எல்லாம் எடுத்தாச்சா, இதன்படி கிளாஸ் இயங்காது, இது தோராயமானது. எந்த வாத்தியார் இருக்கோ அவர் கிளாஸ் எடுப்பார், யார் வரலையோ அவருடைய கிளாஸ்லேயே இவரே போய் கிளாஸ் எடுப்பார். இப்படியா கணக்கு? இது ஒன்றுன்னு எதுக்கு எப்படி போட்டீங்க? ஒன்றுன்னு கேட்கணும். நீங்க உங்க கலண்டர்ல இந்த நாள் ஷாபான் 30 போட்டீங்க, எப்படி உங்களுக்கு முன்கூட்டி தெரியாது? தோராயமோ தோராயம் இல்லையா? ரெண்டாவது விஷயம், எப்படி உங்களுக்கு அது தெரியும்? நாங்களும் நாசாலும் தான் எடுத்தோம், நாங்களும் இங்க இருந்தா வாங்கினோம். ஏன்னா உங்களில ஜமாத்துல யாருக்கும் கணக்கிட்டு முறை தெரியாது. கணக்கிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல நீங்க சொல்றீங்க, இன்ன உம்மத்து நும்பியாருக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் கணக்கிட மாட்டோம், எங்களுக்கு அது தெரியாதுல்ல, கணக்கிட மாட்டோம்னு தான் சொன்னாங்க. இப்ப கணக்கு கூடாது, கணக்குன்னு இல்லை, கணிப்புன்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது கணிப்பு இல்லை, கணிப்பு யூகம், கணக்கு தான் அது. யாரு தவறி கூட கணிப்புன்னு சொல்லிடாதீங்க, கணக்கு தான். கணிப்புனா யூகம், அது வரும் வராம இருக்கும். நாளைக்கு மழை பெய்யலாம், பெய்யாம இருக்கலாம், ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். இது சொல்றதுக்கு ஒரு துறை இருக்கும், ரெண்டுல ஒன்று தான் நடக்கும், ஒரு மழை பெய்யும் இல்லை பெய்யாம இருக்கும். அப்ப அது மாதிரி உள்ள கணிப்பு கிடையாது, இது கணக்கு தான். இதை மறுக்கிறவங்க எதுக்கு கலண்டர் போடணும்? அவங்க போட வேண்டிய தேவையே இல்லையே. அவங்களுக்கு எப்படி முன்கூட்டியே ஷாபான் இத்தனை நாள்ல முடியும், ரமலான் இப்ப ஆரம்பமாகும். அப்ப ஏதோ ஒரு கணக்கு அவங்கள்ட்ட இருக்கு. ஆனா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? அவங்க கணக்கிடுவாங்க, செயல்பட மாட்டாங்க. நம்ம கணக்கிடுவோம், அதன் அடிப்படையில் செயல்படுவோம். குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்க செய்யாத ஒண்ணு எதுக்கு நீங்க சொல்றீங்க? இந்த ஆயத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா? நீங்க செய்யாத ஒண்ணு எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தோராயமாகவோ செயல்படுத்தவோ முடியாத அவங்க செவ்வால் ஒன்று போட்டிருப்பாங்க, அன்னைக்கு ரமலானுடைய நோன்பு வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப போடாம இருக்கலாம் தானே? இதை கணக்கிட முடியாது, நீங்களா பிறையை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எழுதி வச்சிருங்க, அல்ல கேட்கலாம்.